ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு தைக்கவே தோண மாட்டேங்குது சிஸ்டர், சோம்பேறித்தனமாக இருக்குது, எனக்கு மிஷின் கிட்டேயே போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டெய்லி தைக்கணும் அப்படிங்கிறது தோணும். அது என்னலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். அப்போ வந்து நீங்களுமே ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கையில் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. உங்கள் கையில் எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ண முடியும். அதே மாதிரி சோம்பேத்தனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். நமக்கு இவ்வளோ ப்ளவுஸ் வந்து தைச்சா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும், நமக்கு வந்து இது அடுத்தது நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் திறக்குது, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினப்பு வந்துடும். தானாக வந்து உங்களால் தைக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் மிஷின் மேலே வந்து தைக்கிற ஐட்டம் தவிர வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. அதாவது நான் இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் தைக்க போகிறனோ அந்த ப்ளவுஸோட நூல் தான் இருக்கணும். மற்றபடிக்கு நீங்கள் வேறு எந்த திங்ஸுமே நீங்கள் வைக்காதீங்க. அதே மாதிரி தைக்கிற ப்ளவுஸு, அதாவது நான் இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அந்த ப்ளவுஸு, அளவு ப்ளவுஸு இது மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிஷின் மேலே வந்து எந்த பொருளாவது வச்சுக்கிட்டே இருந்தீங்க, அதில் வந்து தூக்கி தூக்கி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தைக்கணும்னு மிஷின் தோணாது. ஏன்னா நம்ம அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உட்காரதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் எப்போவுமே வந்து மிஷின் வந்து எப்போவும் பார்க்கும்போதே க்ளீனாக இருக்கிற மாதிரி, நீங்கள் தச்சு முடிச்சிட்டாலுமே அதை எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த கவரில் வச்சுட்டு நீட்டாக வைக்கிற மாதிரி நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க. அப்போ வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எத்தனை ப்ளவுஸு வந்து எடுத்து வச்சுருக்கீங்க, அதாவது நீங்கள் உங்கள் கையில் எத்தனை ப்ளவுஸ் இருக்குங்கிறத எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து யார் என்னை கேட்டிருக்காங்க, நமக்கு எப்போ யார் வந்து உடனே காசு கொடுப்பா, தச்சு கொடுத்த உடனே காசு கொடுப்பா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அவங்க ப்ளவுஸாக முதல்ல தைக்க ஆரம்பிங்க. ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து யார் ஃபஸ்ட்டு தச்சு கொடுத்த உடனே காசு கொடுப்பாங்களோ அவங்களோட ப்ளவுஸை வந்து முதல்ல தைக்க ஆரம்பிங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானாக வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் இல்லை, 2 ப்ளவுஸ் இல்லை, 3 ப்ளவுஸ் தைச்சாலுமே ஒரு நாளைக்கு நான் இத்தனை ப்ளவுஸ் தைக்கணுங்கிறத வந்து உங்களுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வழக்கமாக வந்து நான் 2 ப்ளவுஸ் தான் தைப்பேங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 3 ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 2 ப்ளவுஸ் தைச்சிட்டு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா அந்த 2 கட்டிங் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா 3ஆவது ப்ளவுஸை அதை வந்து பாதியாவது முடிப்போம் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்துடும். பாதி முடிச்சு வச்சோன்னா நாளைக்கு வந்து மீதியை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை ப்ளவுஸ் வந்து தைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் கழித்து வந்து நான் மிஷினில் உட்காரேன் அப்படின்னு சொல்கிறவங்க நாளே வந்து 5-6 ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து டயர்டாயிருவீங்க. அப்புறம் அடுத்த நாள் தைக்காமல் அதுக்கு அடுத்த நாள் தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். அதனால் ஸ்டார்டிங்கில் தைக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் 2 ப்ளவுஸோ 3 ப்ளவுஸோ தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு ப்ளவுஸ் தைச்சா கூட ஓகே தான். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் தைக்கணும் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னென்னா ப்ளவுஸ் தைக்க வந்து ஆர்டரை விட சாரீ வந்து முந்தி அடிக்கிறதுக்கு, சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு, இல்லை வந்து பிடிச்சி அடிக்கிறதுக்கு, நைட்டி வந்து பிடிச்சி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நாள் உட்காந்து அந்த சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. அப்போ வந்து பாதி பை வந்து உங்களுக்கு வெளியே போகிற மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் இருக்கிறது வந்து அதுக்கப்புறம் தனியாக வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்த சின்ன சின்ன வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா பாதி பை வந்து நமக்கு வெளியே போயிடும். ஏன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக தைச்சிட்டு நம்ம அப்படியே கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கலாம். அதனால நான் அப்படி சொன்னேன். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து நம்ம நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னா அந்த ப்ளவுஸை முதல்ல முடிச்சிருங்க. ஏன்னா அவங்க கேட்குற டைம் வந்து நம்ம கொடுக்கணும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி மினிமம் வந்து நீங்கள் வந்து நைட்டு தான் கட் பண்ணுற வேலையை வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா கட் பண்ணி தைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டைமே இருக்காது. அதனால் மினிமம் வந்து ஒரு 1 ஹவர் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 2 ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி வந்து நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு இந்த ப்ளவுஸ் தைக்கணுங்கிறது வந்து நமக்கு தோணும். அதனால் கண்டிப்பாக வந்து நைட்டு கட் பண்ணுற விஷயத்தை வந்து பழகிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. நான் வந்து இதை வந்து நான் பழகி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து காலையில் உட்காந்து வெட்டினோம் அப்படின்னா வெட்டுறதுக்கே நேரம் சரியாக போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சமையல் பண்ண போயிடுவோம். அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு உட்காரதுக்கே டயர்டாக இருக்கும். இதே வந்து வெட்டி இருந்துச்சு அப்படின்னா காலையிலே எந்திரிச்ச உடனே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சமையலுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸை வந்து முடிச்சிடலாம்.
அதே மாதிரி நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, அந்த 2 ப்ளவுஸோட ஊக்கு வைக்கிறது, இல்லை எம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையுமே வந்து அன்னைக்கே முடிச்சிருங்க. அதை வந்து போட்டுட்டு தச்சு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக வந்து ஊக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக சேர்ந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து ஊக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஊக்கு வைக்காதனால நிறைய பேர் வந்து ப்ளவுஸை கொடுக்காம இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே ஊக்கு வச்சு எடுத்துருங்க. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து ப்ளவுஸை வந்து நிறைய வாங்கி வாங்கி வச்சுட்டே இருந்துட்டு தைக்காமே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு ரொம்ப நாள் கழித்து அதுக்கப்புறம் தைக்கும்போது மொத்தமாக உட்காந்து ஒரே நாளில் 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இனிமேல் தைக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் வந்து ஊருக்கெலாம் போயிட்டு வந்திருப்பீங்க. இப்போ வந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து பார்த்து தான் ஆகணும். இதுலேருந்து வர்ற வருமானம் வந்து நமக்கு தேவை. அதனால் நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையும் எடுக்க தைக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நாள் கழித்து வந்து மிஷினில் உட்கார போகிறீங்க அப்படின்னா மிஷின் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உட்காருங்க. ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் மிஷின் பக்கத்துலேயே இல்லை. அதனால் நீங்கள் வந்து எண்ணெய்லாம் போட்டு, அதாவது நார்மல் மிஷினாக இருந்தால் எண்ணெய்லாம் போட்டு ரெடி பண்ணிடுங்க. இல்லை எனக்கு வந்து பவர் மிஷின் தாக்கா அப்படின்னாலும் ஒரு 2 செகண்ட் வந்து எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு தடவை ரன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுநாள் தைங்க. அப்போம்போது கொஞ்சம் ஆயில் வந்து அந்த எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். கொஞ்சம் வந்து அடிக்கும்போது சவுண்டு வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே லைனிங் இருக்கா, இல்லை அவங்க ஏதாவது டிசைன் சொல்லியிருக்காங்களா, அதுக்கு லேஸ் எல்லாம் வாங்கியிருக்கோமா, எல்லாத்தையும் வேலையுமே வந்து ஒரே நாளில் முடிச்சிருங்க. நமக்கு வந்து எழுதுகிற வேலை, அதாவது எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான லைனிங் எல்லாமே உள்ளே இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி லேஸ் எதுவும் வைக்க சொல்லியிருக்காங்களா, இல்லை டிசைன் வைக்க சொல்லியிருக்காங்களா, அதுக்கு வந்து எதுவும் தேவைப்படுதா, எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து வாங்கி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நமக்கு வந்து ஒரு வாரம் கண்டினியூஸாக தைக்கும்போது ஏதாவது வேணும் அப்படின்னு கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து வராது. நீங்கள் எத்தனை பேர் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் மிஷினில் உட்காரல அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து டெய்லி வந்து ப்ராப்பராக இனிமேல் தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்போவுமே வந்து ப்ளவுஸ் தைக்க உட்காந்துட்டிங்க அப்படின்னா அடுப்பில் ஒரு வேலையை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்காதீங்க. ஏன்னா நம்ம அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காருங்க. 1 ஹவர் உட்காந்தாலும் அந்த ப்ளவுஸுக்குன்னு உட்காந்து எந்திக்கிற மாதிரி எந்திங்க. அந்த ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திங்க. அப்போனா தான் உங்களால் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக முடித்த மாதிரி இருக்கும். நம்ம அப்பப்போ எந்திரிச்சு பண்ணோம் அப்படின்னாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். நிறைய பேர் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறது 2 மணி நேரம் ஆகும் 3 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம எந்திரிச்சு உட்காந்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் மிஷினில் உட்காந்து தைக்கணும் அப்படின்னு உட்காந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். மினிமம் வந்து பிகினராக இருக்கவங்க ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 1.5 மணி நேரம், அதாவது 1.5 மணி நேரத்துலையாவது நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஜாஸ்தி. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டைமிங்கை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பழகிரும். நீங்களுமே வந்து கம்மியான டயத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து தைக்க உட்காராதீங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் யோசிச்சுட்டே தைக்கும்போது கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். நம்ம தைக்க வரும்போது நம்ம அந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக தைச்சி கொடுக்கணும். கஸ்டமர்கிட்ட எந்தவித குறையும் இல்லாமல் நம்ம தைச்சி கொடுக்கணும். நம்ம வந்து இதுக்கு அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலே வந்து நீங்கள் எப்போவுமே தைங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து தைக்கவும் தோணும். நம்ம வீட்டில் டெய்லி எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம வந்து வேலை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து நஷ்டம். அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 20ஆம் தேதி வந்துருச்சு. இன்னுமே வந்து நீங்கள் வந்து தைக்காமல் இருக்கீங்க அப்படின்னா மொத்தமாக தைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மொத்தமாக எல்லோரும் வந்து ஒரே நாளில் கேட்கும்போது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போவுமே வந்து இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தைக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிருப்பீங்க, அதனால் தைக்க முடியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ரெகுலரான தைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு வேலையை வந்து ரொம்ப நாள் செய்யலை அப்படின்னா கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்காமல் இல்லை நாளைக்கு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். உங்கள் கையில் வந்து எத்தனை பெட்டிக் ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். ஏன்னா அவங்க யோசிப்பாங்க நம்ம கையில் இவ்வளோ இருக்குது, நம்ம வந்து நம்மளும் தைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது தையலை பற்றி, இல்லை வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து எனக்கு இந்த மிஸ்டேக் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.